தேவனாலே கூடாத காரியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சபை தோற்குமா? சபை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அது வீட்டுல நடந்தாலும் சரி, கொட்டாயில நடந்தாலும் சரி, சபை என்று சொல்லும் போது அந்த சபைக்குள்ள ஆண்டவர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அந்த சபைக்கு விரோதமா யாரும் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது சொல்லுவாங்க, என்ன கஜ கஜ கஜன்னு கத்திட்டு இருக்காங்க, தெரியாம சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஆமென். இந்த பகுதியில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். காலையில ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பாப்பா குழந்தைய கூப்பிட்டு சர்ச்சுக்கு வர முடியலையா, அவங்க பக்கத்திலே போறாங்களா சிஸ்டர், எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், அவங்க எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உள்ள என்ன பண்ணாது, அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல்களிலே இருக்கிறது. 5 மண்டபம் உண்டு. அவைகளில் தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி கலக்குவான். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். கைகளை தட்டி